வந்து ஃபுல் ஃபார்முலேஷன் கோர்ஸ் நடத்திட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து நிறைய என்கொயரிஸ் வந்து ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுமே ஒரு பிராண்ட் இந்த மாதிரி வச்சுருக்கேன். பட் தென் நான் வாங்கி தான் வித்துட்ருக்கேன். ஐ ஹாவ் டு டூ லேர்ன் சம்திங்னு சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் டீச்சிங் ஹர் லைக் 2 to 3 days முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. 3rd day வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட பேஜ் பார்க்கலாமான்னு சொல்லி அவங்க பேஜ் எடுத்தேன். ஸோ இப்போ எடுத்து பார்க்கும்போது ஷீ இஸ் டூயிங் குட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சேல் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது வெப்சைட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். சரி வெப்சைட் இது கொடுங்க அப்படின்னோடனே அவங்க போட்டு பார்த்தால் ஜாமு ஆர்கானிக்ஸில் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி இன்ஃபேக்ட் ஃபவுண்டர்ஸ்ன்னு சொல்லி என்னோட கண்டென்ட் ஒன்று எழுதியிருப்பேன். அது வந்து ஒரு காப்பி ரைட்டரை கூப்பிட்டு எழுத வச்சு பே பண்ணி பண்ணினது அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபுல் டிசைன் அண்ட் கண்டென்ட் எல்லாமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. வேர் ஷீ மேட் இட் ஃபேக் பண்ணிட்டாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு லேர்ன். ஓகேவா? ஸோ வேர் ஷீ கேம் டு லேர்ன். ஸோ எனக்கு இங்கே என்ன பண்ணணும்னு தோணுச்சுன்னா, அஃப்கோர்ஸ் தெரியாமல் பண்ணிட்டாங்க, அப்படி தான் நான் எடுத்துக்க முடியும். அதர்வைஸ் ஐ வில் பி டேக்கிங் இட் டு மை ஹெட். அதை எனக்கு வேண்டாம். ஸோ வேர் ஷீ இஸ் லேர்னிங் நவ், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினச்சி, ஓகே நீங்கள் பார்த்து என்னோடதை காப்பி பண்ணிட்டீங்க, டசன்ட் மேட்டர், இது வந்து எங்களுக்கானது அப்படின்னு சொல்லி வி ரிசர்வ் திஸ் ரைட்ஸ், அதனால டீசெண்டாக சொல்கிறேன், அதை ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். அவங்க சொன்ன விஷயம் ஓகேன்னு சொல்லலாம், இல்லை மேம் அப்படி என்னோட டீம் தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னே தெரியல, உங்களோட வெப்சைட்டை நான் பார்த்ததே இல்லை, கிளாஸ் இருக்குன்னு சொன்னனால தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, பக்காவாக அவங்க ஃபேக். அவங்கள மட்டும் பண்ணலை, என்னையும் சேர்த்து பண்ணுறாங்க. ஐ கான்ட் பி என்கரேஜிங் திஸ். ஸோ ஐ செட் டு ரிமூவ் டீசெண்டாக. அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் வாட், எதனால இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து நிறைய இப்போ கற்றுக்கிட்டாங்க, எல்லா விஷயமும் பண்ணலாம். பண்ணணும்போது நம்ம இந்த மாதிரி ஃபேக்காக பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, பேக் டு நார்மல் வராது. நீங்கள் பின்னாடி நோக்கி போயிட்டே இருப்பீங்க. கரெக்டாக பண்ணுறவங்க தான் முன்னோக்கி வருவாங்க. ஸோ இங்கே உள்ள மக்கள் யாருமே பொய்யானவங்க இல்லை, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். பொய்யான உள்ளவங்க தான் பொய்கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஃபேக் பீப்புள் பை ஃப்ரம் ஃபேக் ஸ்டோர்ஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்குமே பத்தாஞ்சலி ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அவங்கக்கிட்ட யார் வாங்குவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மாமாத் ரன் ஆகிட்டுருக்கு. பட் என்கிட்ட யார் வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ அதனால தான் ஸ்டார்ட் லேர்னிங். ஓகேவா? இன்னைக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு கூட்டத்தில் உங்களை வந்து மதிப்பிடலை, நீங்கள் பேசுகிறத கேட்கல அப்படின்னா உங்களுக்கு எதுவும் தெரியலன்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் எப்படி தாண்டி வர முடியும்னா, நீங்கள் நாலேஜ் அக்வயர் பண்ணும்போது. ஸோ அதை அக்வயர்